ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ். நம்ம டிஆர்பியிலேருந்து ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளிவந்திருக்கு. 2026ஆம் ஆண்டுக்கான ஆசிரியர் தகுதி தேர்வு டெட்டு பேப்பர் 1 பேப்பர் 2 எழுதின தேர்வர்களுக்கான டென்டேட்டிவ் ஆன்சர் கீ உத்தேச விடை குறிப்புகள் இப்போ வெளியாகியிருக்கு. இதை பற்றின முழு விவரங்களையும் ஆட்சேபனை எப்படி பதிவு செய்வது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். கடந்த ஜூலை 4ஆம் தேதி 5ஆம் தேதிகளில் ஆசிரியர் தகுதி தேர்வு நடைபெற்றுச்சு. இதில் பேப்பர் 1 59,534 பேர் வந்து எழுதியிருந்தாங்க. பேப்பர் 2 வந்து பார்த்திங்கன்னா 1,60,60,925 பேர் எழுதியிருந்தாங்க. ஸோ இப்போ இந்த தேர்வுகளுக்கான டென்டேட்டிவ் ஆன்சர் கீ வந்திருக்கு. ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஓப்பன் ஆகும். என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். இப்போது இந்த தேர்வுக்கான உத்தேச விடை குறிப்புகளை ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் இணையதளத்தில் வெளியிடப்பட்டிருக்கு. நீங்கள் இந்த ஆன்சர் கீழே ஏதாவது ஆட்சேபனை தெரிவிக்க விரும்புனீங்கன்னா அதுக்கு அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் வசதி வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான லிங்க்கும் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள், கிளிக் ஹியர் ஃபார் அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் வித் டென்டேட்டிவ் கீ அப்படின்னு சொல்லி. ஸோ ஆட்சேபனை தெரிவிக்கிறதுல சில முக்கியமான கட்டுப்பாடுகள் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஆட்சேபனை வந்து தெரிவிக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஜூலை 15லேருந்து ஜூலை 22க்குள்ளே நீங்கள் ஆட்சேபனை தெரிவிக்கிறதுக்கான அவகாசத்தை எடுத்துக்கலாம். 5:30 மணி வரைக்கும் டைமு. ஜூலை 22. தபால், மின்னஞ்சல் இல்லை குறுஞ்செய்தி வழியாக அனுப்பப்படுற ஆட்சேபனைகள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. உங்களுடைய டேஷ்போர்டு வழியாக மட்டும்தான் நீங்கள் சமர்ப்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆட்சேபனைக்கு உரிய ஆதாரங்களை இணைக்கணும். இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, அங்கீகரிக்கப்பட்ட பாடப்புத்தகங்கள் மட்டும்தான் ஆதாரமாக ஏற்றுக்கொள்ளப்படும். கைட்ஸு, நோட்ஸு இதெல்லாம் ஆதாரங்களாக ஏற்றுக்க மாட்டாங்க. அதனால் தேர்வு எழுதின தேர்வர்கள் உடனடியாக உங்கள் டேஷ்போர்டில் லாகின் செஞ்சு, அதாவது உங்கள் லாகின் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்து சைன்இன் பண்ணி லாகின் பண்ணி உத்தேச விடை குறிப்புகளை நீங்கள் சரி பார்க்கணும் அப்படின்னு கேட்டுக்கொள்ளப்படுறாங்க. இந்த மாதிரி பயனுள்ள தகவல்கள் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ உங்கள் லாகின் ஐடி பாஸ்வேர்ட் போட்டு உள்ளே போனீங்கனாலே நீங்கள் ஆட்சேபனை வந்து தெரிவிக்க முடியும். ஸோ அப்ஜெக்ஷன் நீங்கள் ரைஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு லாகின் பண்ணிவிடுவீங்க. அடுத்தது வந்து அப்ஜெக்ஷன் ட்ராக்கரை வந்து நீங்கள் டேஷ்போர்டில் பார்த்தோன்னே அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் படித்து டிக்ளரேஷனை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மாஸ்டர் கொஷின் பேப்பரை வந்து பார்க்குறதுக்கு கிளிக் ஹியர் டு வியூ மாஸ்டர் கொஷின் பேப்பர் வித் டென்டேட்டிவ் கீ அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். ஸோ அப்போ வந்து நீங்கள் ஃபுல் கொஷின் பேப்பர் பார்க்க முடியும். ரைட் ஆன்சருக்கு வந்து டிக் மார்க் கொடுத்துருப்பாங்க ரெஸ்பெக்டிவ் ஆப்ஷனில். அப்புறம் கொஷின் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மாஸ்டர் கொஷின் பேப்பருக்கு என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அதுதான் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். அப்ஜெக்ஷனை வந்து கரெக்டான ஃபீல்ட்ஸில் நீங்கள் வந்து கொடுக்கணும். அதே போல் அந்த அப்ஜெக்ஷன் நீங்கள் கொடுக்குறீங்கன்னா சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் என்ன அப்படிங்கிறத அங்கே வந்து அப்லோட் பண்ணணும். அதுக்கப்புறம் சேவ் பண்ணி சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய அப்ஜெக்ஷன் வந்து சப்மிட் ஆகிடும். ஸோ 22 வரைக்கும் தான் டைம் இருக்குது. அப்ஜெக்ஷன்னா வந்து பார்த்துக்கோங்க.